نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்து மலக்குமார்களுடைய ஏடுகளில் தங்களுடைய பெயர்களையும் பதிந்து கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு பணிந்து அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகளுக்காக, காபிர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று எமக்கு ஏவி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடிந்த வரைக்கும் நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதன் மூலமும் விட்டுவிடுங்கள் என்று எமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விடுபட்டு வாழ்வதன் மூலம் அல்லாஹுவை உள்ளும் புறமும் ஒன்றாக தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அதை ஒரு சிறந்த சமுதாயமாக, ஒரு சிறந்த ஜீவனாக ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு பொருளாதாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சமாகும். பொருளாதாரம் இல்லாமல் உலகத்தில் வாழ்வதென்பது ஒரு கஷ்டமான விடயம். பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல்கள், உழைப்பு, வேலை என்பவையெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படையோடு சம்பந்தப்பட்டவை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை தருகிறது. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் ஒரு சிக்கலான நிலைக்கு மாறுகின்ற போது அந்த சமுதாயத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கென்ற ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகாட்டுகின்ற அதே நேரம் எப்படி எமது பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்ட வேண்டும் என்பதையும், எப்படி அதை செலவு செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முற்றும் துறந்து
பொருளாதாரமே எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதில் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். பணக்கார சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். பிச்சை எடுத்து அடுத்தவரிடத்திலே கையேந்தி வாழக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆখিরা. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். எனவே அந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழியை பாருங்கள், தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்துவிட்டு ஒன்றுமே இல்லாதவனாக நீ வாழ்ந்து விடாதே, உன்னை நீ மறந்து விடாதே, உனக்கு தேவையானவற்றையும் வைத்துக் கொள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுக்கு வழிகாட்டுகிறான். அதே போன்று ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்துவிட்டு அல்லது அல்லாஹ்வுடைய பாதையிலே வசியத் செய்துவிட்டு போக முடியாது. மேக்சிமம் ஆகக்கூடியது 3 ஒரு பங்கை மாத்திரம்தான் அவர் வசியத் செய்ய முடியும். ஏனையவற்றை அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் விட்டு செல்ல வேண்டும். எனவே முழுமையாக பணம் இல்லாமல் வாழவும் முடியாது, முழு பணத்தையும் தன்னிடத்திலே கொண்டு வாழவும் முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும், பணக்காரர்களாக வாழ முடியும், உழைக்க முடியும், எவ்வளவு செல்வம் தேட முடியுமோ அவ்வளவு செல்வம் தேட முடியும். இதில் மார்க்கத்தில் எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த பொருளாதாரத்தை எப்படி அடைவது என்பதுதான். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எவ்வளவும் உழைக்கலாம், எவ்வளவும் சம்பாதிக்கலாம், ஆனால் அவன் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த வருகின்ற வழி சரியான வழியாக இருக்க வேண்டும். கோடிக்கணக்கில் உழைக்கலாம், லட்சக்கணக்கில் உழைக்கலாம், வருகின்ற வழி சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுத்தமானவன், அப்பழுக்கற்றவன். எனவே நல்லதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகிறான், அதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வான். நல்லவர்களிடமிருந்து மாத்திரம்தான் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வான். ஹராத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, பாவத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். ஹராத்திலே உழைக்கக்கூடிய, வட்டியிலே உழைக்கக்கூடிய, வட்டியின் மூலம் வரக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்து விடுகிறான். அந்த பொருளாதாரம் நிலைக்காது. ஹராத்திலே உழைக்கக்கூடிய உழைப்பு சில நேரங்களில் நிறைய வரும், பேங்க்ல நிறைய போடுவோம், தான தர்மம் கொடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொடுக்கிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தோம் என்றால் பொதுவாக உழைக்க வேண்டும், நிறைய பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற ஆசை மனிதனுடைய இயல்பிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருந்தாலும் அது எந்த வழியிலே வருகிறது என்பதையெல்லாம் அது பிரச்சனையே இல்லை என்கின்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்ற நிலையை பார்க்கிறோம்.
ஹலாலிலே தான் உழைக்க வேண்டும், அவனுடைய வருமானம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் இன்று இது ஹராத்திலே வருகிறதா அல்லது ஹலாலிலே தான் உழைக்கிறோமா என்று தெரியாமல், அல்லது தெரிந்தாலும் அது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வழியில் பணம் வந்தால் போதும் என்று தனக்குத்தானே ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிக்கொண்டு, இது வேற வழி இல்லை, அது இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் சமாளிக்கலாம், அல்லது யாராவது ஒருவருடைய ஃபத்வாவை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வழியில் உழைத்தால் சரி, என்னிடத்தில் காசு வந்தால் சரி, எனக்கு மிஞ்சினால் போதும், லாபம் வந்தால் போதும் என்ற மனோநிலையில் மனிதன் வாழ்வதை பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த சமுதாயத்தில் வட்டி அதிகரித்து காணப்படுகிறது. பிழையான பொருளாதார ஈட்டல் வட்டியை பார்க்கலாம். முஸ்லிம் கிராமங்களில் கூட வட்டி எடுக்கக்கூடிய, வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சாதாரணமாக அடகு வைக்கிறோம், அல்லது இப்போதுள்ள பொருளாதார முறையில் நிறைய வட்டிகள் நடக்கிறது. நகை கடைகளில் நிறைய வட்டிகள் நடக்கின்றன. பணம் தேவை என்றால் ஒரு நகைக்கடைக்கு போனால், எனக்கு பணம் தேவை என்றால் அவர் சொல்லுவார், என்னிடத்தில் பணம் கிடையாது உங்களுக்கு தருவதற்கு, நகை இருக்கிறது எடுத்துட்டு போங்க. இவர் நகையை வாங்குவார், நகையை வாங்கி திரும்ப அவர்கிட்டயே அந்த நகையை விற்கிறது. இது வட்டி. நகைக்கடையில வாங்கி திரும்ப அவர்கிட்டயே அந்த நகையை விலையை குறைச்சு கொடுக்கிறது. 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்குறது, திரும்ப அந்த நகை அவருக்கே விற்கிறது 9 லட்சத்துக்கு. அப்ப நகைக்கடைக்காரர்களுக்கு 1 லட்சம் லாபம். இந்த லாபம் வட்டி. நகை எப்படி விற்க முடியாது. இதே போன்று இந்த மாதிரியான வட்டி வியாபார முறைகள் சமுதாயத்தில் நிறைய காணப்படுகிறது. அவசரத்துக்கு பணம் தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர் வேறு வழி இல்லை, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஹராமான பொருளாதார ஈட்டல் முறை. அதே போன்று பார்க்கலாம் லஞ்சம், ஊழல், ஏதாவது இப்படி ஹராமான பொருளாதார ஈட்டல்கள் நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹராமான பொருளாதார ஈட்டலினால், ஹராத்தில் உழைப்பதனால் இந்த உலகத்திலும் எமக்கு சாபம் உண்டாகிறது, மறுமையிலும் நாங்கள் நஷ்டவாளி அடைகிறோம். ஆனால் பொருளாதாரம் வரும். இது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று கூட. يأتي على الناس زمان صلى الله عليه وسلم சொன்னார்கள், يأتي على الناس زمان, ஒரு காலம் வரும், لا يبالي المرء من أين يأخذ المال من أين أخذ المال. அவனுக்கு அந்த பொருளாதாரம், அவனுக்கு வரக்கூடிய வருமானம் எப்படி வருகிறது என்றெல்லாம் பார்க்க மாட்டான். அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அதை பற்றி சிந்திக்கவே மாட்டான். இது ஹராமா ஹலால் என்ற நினைப்பே வராது. இது மறுமை நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்தில் இந்த வழியினால் ஹராம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, இந்த வழியினால் ஹராமாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்றெல்லாம் மனிதன் சிந்திக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹராம் இதுதான் என்பது மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது, ஹலால் இதுதான் என்பது மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது. எந்த பிசினஸாக இருந்தாலும் வரும், நம்மட மனசு உறுத்தும். அல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக் வ கரிஹ்த அன் யத்தலி அலைஹி الناس. மனசு உறுத்தும் போதே உனக்கு விளங்க வேண்டும் அது பாவம் என்று. அல் இஸ்மு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்மு பாவம் என்பது எதுவென்று கேட்டால் மா ஹாக ஃபீ சத்ரிக், அது செய்யக்குள்ளே உன் மனசு சொல்லும் இது ஹராமாக இருக்குமோ என்று சொல்லும். இது யாருக்கும் தெரியாதுதானே சொன்னா நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டடி ஆகிக்கொள்ளும், அது பாவம்.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். وبينهما امور مشتبهات لا يعلمهن كثير من الناس. அது ஹராமா ஹலாலா அண்ட் டவுட் வரும். அதுல நிறைய பேருக்கு கிளியர் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், லா يعلمهن كثير من الناس. பெரும்பாலான வியாபாரிகள், பெரும்பாலான தொழிலாளிகள் கிளியர் இருக்காது, டவுட் தான் இருக்கும். ஆனா டவுட்டோடையே செய்து கொண்டிருப்பார்கள். அது ஹராம். ومن وقع في الشبهات وقع في الحرام. யார் அந்த சந்தேகத்தோடும் பரவாயில்லை, அது புறவு பார்த்துக்குவோம், இல்லாட்டி தனக்கே ஒரு நியாயத்தை சொல்லிக் அவர் ஹராத்தை செய்து விட்டார். எவ்வளவு பிசினஸ்ல நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். ஒரு ஆசிரியர் சம்பளம் எடுக்கிறார், ஒரு டாக்டர் சம்பளம் எடுக்கிறார், ஒரு என்ஜினியர் சம்பளம் எடுக்கிறார், உலமாக்கள் சம்பளம் எடுக்கிறார்கள், மற்றவர்கள் பிசினஸ் பண்ணுகிறார்கள். எல்லோருமே உழைக்கிறோம். நம்முடைய தொழில நாம செய்யறது சரிதானா என்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு ஹராமான வருமானம்! ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சேக்கில் கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது என்று. வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சேக்கில் கற்பனை பண்ணி பாருங்க என்னென்னலாம் நடக்குது என்று. டாக்டரா இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சேக்கில் பாருங்க என்னென்னலாம் நடக்குது என்று. டைமிங்ல நாம் என்ன எப்படி நடந்து கொள்கிறோம்? இந்த அலவன்ஸ் நம்மளுக்கு வர வேண்டிய அலவன்ஸ் தானா? இவ்வளவோ டவுட்டுகள். அந்த டவுட் எல்லாம் மாறுற நேரத்துல பிரச்சனை இல்லை, இது நமக்காத்தான் இருக்கும், எல்லாரும் செய்யறாங்க தானே, நம்ம செஞ்சா என்ன, நான் இன்றைக்கு இல்லாட்டியும் அன்றைக்கு செஞ்சேன் தானே, ஏதோ ஒரு காரணத்தை நமக்கே ஏற்படுத்தி கொண்டு அந்த டவுட்டோட யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ வகஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்தில் விழுந்து விட்டார். ஒரு மேய்ச்சல் தளத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் தன்னுடைய ஆட்டை விட்டுறான், மேய்ச்சல் விடுறான். அங்கால ஒரு போர்டர், இதுக்கு அங்கால இன்னொரு ஆள மேய்ச்சல் தளம் இருக்கு. இந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய இடையன் ஆட்டை அவன் ஏரியாவுக்குள்ள விடக்குள்ள அவனுக்கு தெரியும், நாம கவனம் இல்லாம இருந்தோம்டா இந்த ஆடு அவன் ஏஞ்சி போய் சாப்பிடும் தெரியும். கவனம் இல்லாம இருந்தா இந்த ஆட்டுக்கு பின்னாலேயே நிக்காட்டி இந்த ஆடு மேஞ்சி போய் அவன் மேய்ச்சல் தளத்திலையும் போய் மேய்ஞ்சிட்டு வரும். ஏனென்றா அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது நம்முடைய மேய்ச்சல். நீங்க கணக்கில்லாம இருந்தீங்கன்னா அந்த ஹராத்திரை விழுந்துருவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த போர்டரை தாண்ட விடாதீங்க, அந்த போர்டர்ல நின்றுக்கங்க. வஹிமல்லாஹி மஹாரிமுஹு, அல்லாஹ்வும் உங்களுக்கு போர்டர் வச்சிருக்கான். எப்படி ஆட்டு மேய்க்கக்கூடிய இடையர்களுக்கு போர்டர் இருக்கிறதோ, அந்த போர்டரை தாண்டி போய் அவன்டே சாப்பிடக்கூடாதோ, அதே போன்று அல்லாஹ்க்கும் போர்டர் இருக்கு. லா இன்னஹிமல்லாஹி மஹாரிமுஹு, அல்லாஹ்ட போர்டர் என்ன தெரியுமா? ஹராம், மஹாரிம். ஹராத்துல பேத்துறாதீங்க. அப்ப நமக்கு வட்டி எடுக்கிறதுதான் ஹராம் என்று நாம நினைச்சிட்டு இருப்போம். தெளிவான ஹராம். லஞ்சம் வாங்குவதுதான் ஹராம் என்று நாம தெளிவாக தெரியும், நாம நினைக்கிறோம் அது மட்டும்தான் ஹராம் என்று. இல்ல, வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், ஹராமுக்கும் ஹலாலுக்கும் இடையில முஷ்தபிஹாத் சந்தேகங்கள் இது எல்லாருக்கும் இருக்கு. லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ், நிறைய பேருக்கு அது தெரியாது, நிறைய பேர் அதுல டவுட்லாம் இருப்பீங்க. அந்த டவுட் வந்து அதுல விழுந்துடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்க நிறைய பொருளாதாரத்துல விட்டுட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, பொருளாதாரத்தை நிறைய விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம் தெரியுமா? அது ஹராம் என்றதுக்காக அல்ல.
அது ஹராம் என்றதுக்காக நாங்க அதை விடல. எங்களுக்கு டவுட், ஹராமா இருக்குமா ஹலாலா இருக்குமா, இப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சே பொருளாதாரத்தில் நிறைய விட்டுட்டோம். ஹராமா ஹலாலான்னு வந்து ரசூலுல்லாஹ் போய் கேட்கலாம், கேட்டு கிளியர் பண்ணலாம். ஹராம் அண்டா எடுக்கலாம், ஹலால் அண்டா எடுக்கலாம், ஹராம் அண்டா விடலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல நாம கணக்கில்லாம இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னஹ் லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன். நம்மட சதை இருக்குதானே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதை, நம்மட உடம்பு சொர்க்கம் நுழையவும் மாட்டாது, சொர்க்கத்துடைய வாடையை நுகரவும் மாட்டாது. நம்மட சதையை பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் நபத மின் சுஹப் அன்னாரு அவுலா பிஹி. இந்த ஹராத்துல கணியத்துக்குரிய சகோதரன், ஹராம் 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 என்று சொல்லுகின்ற போது வட்டியையும் லஞ்சத்தையும் சீதனத்தையும் மாத்திரம் கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம டவுட்ல எதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா, இது சரிதானா, இது ஹராம் ஆகுமா இல்லையா, இது எனக்குரியது தானா, இது பொருத்தம் தானா, நான் 2 மணித்தாளத்துக்கு வேலை செஞ்சுட்டு 3 மணித்தாளத்தை போறேனே, இந்த 1 மணித்தாளத்திற விளக்கம் என்ன? இதெல்லாம் கணக்கில்லாம மறுமை நாளின் அடையாளங்களை போல லா யுபாலி, அது பிரச்சனையே இல்ல, பிரச்சனை என்று யோசிக்கிறல்ல, இது பிரச்சனையா பிரச்சனை என்றெல்லாம் யோசிக்கிறல்ல, அது சப்ஜெக்டை யோசிக்கிறதே இல்லை. நாம செஞ்சுட்டு போறோம், 2 மணித்தாளம் வேலை செய்யறோம், 3 மணித்தாளம் போறோம். இது நம்ம எங்கேயாவது நாம யோசிக்கணும், 2 மணித்தாளம் வேலை செஞ்சுட்டு 3 மணித்தாளம் வேலை செய்ய போறதுக்குள்ள ஹராம் செய்யறனே என்று நினைச்சிட்டு போறதா இல்ல, அது செஞ்சுட்டு போறோம். பாடசாலையில பாடம் நடத்துறதே இல்லை, சம்பளம் எடுக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்றேன், அது யோசிக்கிறது, நான் பாடம் நடத்துறதே இல்லை, சம்பளம் எடுக்கிறேன்னு ஹராமா இருக்குமோ, அது யோசிக்கிறதே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, நம்ம செஞ்சுட்டு போறோம். இதெல்லாம் நாம கொஞ்சம் ஸ்டடி ஆகி, இதெல்லாம் இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன லா யுபாலி அவன் யோசிக்கவே மாட்டான், ஹராம் ஹலால்னா யோசிக்கிற, செஞ்சுட்டு போறான். இது மறுமை நாளின் அடையாளம், அதான் இன்றைக்கு நடக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஹராம் ஹராம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் வட்டியும் அல்லது லஞ்சமும் ஊழலும் சீதனமும் மாத்திரம் நினைவு வரக்கூடாது. நாம என்ன கணக்கு இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் நினைவுக்கு வரணும். இப்படியெல்லாம் நினைவு வராம பொருளாதாரத்தை உழைக்கிறோம் தானே, ட்ரக்ஸ் வித்து உழைக்கிறோம் தானே, அல்லது மார்க்கம் அனுமதிக்காத பிசினஸ் பண்ணி உழைக்கிறோம் தானே, கடையில சிகரெட் விற்கிறோம் தானே, இதெல்லாம் ஹராம் தானே. இந்த மாதிரியான வருமானத்தில எல்லாம் உழைச்சி நாம சாப்பிடுறோம், ரெஸ்டாரண்ட் போறோம், சகன் சாப்பாடுல ஆர்டர் பண்றோம், பெருநாளைக்கு நல்ல உடுப்பு போடுறோம், நல்லா செலவழிக்கும், விருந்தாளியை நல்லா கவனிக்கிறோம். மாஷா அல்லாஹ், பணக்காரன் நல்லா செலவழிப்பார், நல்லா சாப்பிடுவார். இப்படி எல்லாம் உழைச்சி அந்த வளரக்கூடிய உடம்பு இருக்கிறது, உடம்புன்னு கூட ரசூலுல்லாஹ் கேவலமா சொல்றாங்க. நீங்க சொர்க்கம் போக மாட்டீங்கன்னு கூட சொல்லல. லா யதுகுலுல் ஜன்னத லஹம், லஹம்னா இறைச்சி, அந்த இறைச்சி சொர்க்கத்துக்கு போகாது. எந்த இறைச்சி அது? உடம்பு என்று கூட சொல்லல. ஹராத்தில வளர்ந்த உடம்பு நரகம் போகும் என்று கூட சொல்லல. அந்த உடம்பு என்று சொன்னா அதுக்கு அந்த உடம்புக்கு ஒரு கௌரவம் வரும். அதனால ரசூலுல்லாஹ் உடம்பு என்று சொல்லல. லா யதுகுலுல் ஜன்னத லஹம், அது உடம்பு அது, அங்க இருக்கக்கூடியது உருவம் கிடையாது, வெறும் சதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமா சொல்றாங்க, ஹராத்துல சாப்பிடுறியே உன்ன உடம்பு உடம்பு இல்ல, உன் உடம்பு ஒரு சதை, சதை பிண்டம், மனிதாபிமானம் இல்லாத உடம்பு, அது சதை. அது வட்டி எடுத்து சாப்பிடுறாங்கன்னா மனிதாபிமானம் இல்லாது, மனிதனுடைய இரத்தம், அது மனிதனுடைய சதையை சாப்பிடுறான் அவன். ட்ரக்ஸ் வித்து உழைக்கிறான்னு சொன்னா, போதை பொருளை விட்டு உழைக்கிறான்னு சொன்னா, அது வேற சதைதான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தி சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட
போட்டு எழுதி சம்பளம் இழுக்கிறான்னா அதுவும் ஹராம் தான், அதுவும் சதைதான், எல்லாம் சதைதான். இந்த சதை சொர்க்கத்துக்கு போகாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, இந்த இறைச்சி சொர்க்கத்துக்கு போகாது. நபத மின் சுஹத்தின் அன்னாரு அவுலா பிஹி, இந்த சதைக்கு சொர்க்கம் போற தகுதியே இல்லை. இந்த சதை அன்னாரு அவுலா பிஹி, இந்த சதைக்கு நெருப்புத்தான் சரி, இந்த சதைக்கு நெருப்புத்தான் சரி. இந்த சதையை கொண்டுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்பை மூட்ட இருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் துஆ கேட்கிறோம், லஸ்ஸாவுக்காக துஆ, பலஸ்தீனுக்காக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. நிறைய கடன்கள் கேட்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷன் பயணம் போறார், நீண்ட பயணம், சரியான டயர்ட். மனுஷன் உடம்ப பார்த்தா ஆடையெல்லாம் கசங்கி, பயணம் செஞ்சு உடம்பெல்லாம் டயர்டாகி குளிதி குடிச்சு, கையில கொண்ட பொருளாதாரம் எல்லாம் முடிஞ்சு, பஸ்ஸுக்கு காசும் இல்ல, ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்தரும் இல்ல, நிலைமை மிச்சம் மோசமா இருக்கு, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. யா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை காட்டி எனக்கு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வழியை காட்டு யா அல்லாஹ், நல்லா துஆ கேட்கிறார். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு பயணம் போகிறோம், ஒரு சத காசு இல்ல, சிங்கள ஏரியாவில மாட்டிக்கிற மொழியும் தெரியாது. எப்படி ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்? எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற? நீ பயணத்தில் இருக்கிற பிரச்சனை இல்ல, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற டைம். கஷ்டத்தில் இருக்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுற டைம். ஆனா எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற? வமத்அமுஹு ஹராம், நீ சாப்பிடுறது ஹராம். வமல்பசுஹு ஹராம், நீ போட்டு வட்டி என்று நினைச்சிட கூடாது. யார் டவுட் இருக்கும் போது அந்த டவுட்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அது ஹராம் தான். ஹராம், நீ சாப்பிடுறது ஹராம் இல்லை. நம்மள்ட்ட ஏதாவது ஹராம் இருக்குமோ? நம்ம நம்மட தொழில கொஞ்சம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 கேள்விகள் கேட்கப்படாத வரை ஒரு மனிதனுடைய கால் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இடத்தில் நகராது. மஹ்ஷர் மைதானம், எல்லோரும் சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். கால் வைக்க முடியாத சூடாக இருக்கும். வேறு ஒரு பக்கம் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒன்ற பொருளாதாரம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி செலவு செய்தாய்? கால நகர்த்த முடியாது. அல்லாஹ் நேரடியாக மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாமல், நாங்கள் ஆடை இல்லாமல், காலிலே செருப்பு இல்லாமல் ஒரு கம்பெனியில அல்லது ஒரு நிறுவனத்திலே ஓடிட்டு வாரான் என்றாலே பயம். என்ன பயம் நடக்குது? என்ன நடக்குது? நாளைக்கு ஓடிட்டு வரான். எவ்வளவு ஓட்டம் மூடுபடுது, அங்க எவ்வளவு கணக்கு பார்வையிடுது, எவ்வளவு விசாரணை நடக்குது. ஒரு வாரத்துக்கு முதல் நாளைக்கு அல்லாஹ் ஓடிட் பண்ண போறான். என்ன செய்யறது? நிறுவனத்துல ஓடிட்டு வாங்க, அக்கௌண்டனுக்கு தான் பிரச்சனை, மத்தாக்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதுல சம்பந்தம் இல்லத்தானே, அதுல நம்ம பயப்பட தேவை. அதுல அக்கௌண்டனும் அதோட சம்பந்தப்பட்ட ஸ்ரஃபும் பாத்துக்குவார். நாளைக்கு அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கேட்க போறான், எல்லாரையும் அக்கௌண்டன் ஆக்க போறான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில். எல்லார்ட்டையும் கேள்வி, எப்படி இது வந்துச்சு, எப்படி இது போயிடுச்சு, என்ன பதில் சொல்றது? சும்மா கணக்கில்லாம பொருளாதாரத்தை எடுக்கிறோம், கணக்கில்லாம செலவழிக்கிறோம். எனவே மேக்சிமம் நம்மட பொருளாதாரத்துல ஹராம் இல்லாமல் பார்த்து கொண்டோம்னு சொன்னா நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அப்படி இல்லாம கணக்கில்லாம அது என்ன வழியில இருந்தாலும் சரி,
மௌலவியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், பள்ளி இமாமாக இருக்கலாம். தொழுகைக்கு வார வரையில சம்பளம் என்றா அங்கேயும் பிரச்சனை. இமாமுக்கு கொடுக்குற சம்பளம் போதும், அது ஒரு விஷயம். ஆனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம், நம்ம கிடைக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய உடம்பை ஹராத்திலிருந்து தூரமாக்க வேண்டும். ஹலாலிலே உழைக்க வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடக்கூடிய உடம்பாக எங்களுடைய உடம்பை மாற்ற வேண்டும். நாளை மறுமையிலே ஹலாலானவர்களோடு சேர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்மையும் சுவர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹராத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஹராத்திலிருந்து வரக்கூடிய எந்த வருமானத்திலும் ஆசைப்படாத ஒரு மனோநிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் ஆக்குவானாக. ஹலாலிலே உழைக்கக்கூடிய ஒரு மனோநிலையை தருவானாக. ஹலாலிலே வரக்கூடிய வருமானத்தை நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதரர்களே, ஹராம் என்பது தெளிவாக இருக்கிறது. அதே போன்று ஹலாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் சந்தேகமான பல விஷயங்கள் இருக்கின்றன. ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில், வட்டி, லஞ்சம், இது போன்ற விஷயங்கள். ஹலால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிசினஸ், இது போன்ற விஷயங்கள். இது ரெண்டும் நமக்கு தெளிவான விஷயங்கள். வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், இந்த இரண்டுக்கும் இடையில் சந்தேகமான சில விஷயங்கள் இருக்கின்றன. அது மௌலவிக்கும் இருக்கி, ஒரு சேருக்கும் இருக்கி, ஒரு டாக்டருக்கும் இருக்கி, என்ஜினியருக்கும் இருக்கி, மேஷனுக்கும் இருக்கி, ஓடாவிக்கும் இருக்கி, சகலருக்கும் இருக்கி. இந்த டவுட்டான விஷயங்களில் அந்த டவுட்டோட இது ஹராமா ஹலாலா, இது சரியா பிள்ளையான்ற அந்த டவுட்டோட யாரு அதை எடுத்துக்கொள்றாரோ ஹராம், அது ஹராமாகத்தான் கணிக்கப்படும். எனவே இந்த ஹராம் எங்களுடைய வாழ்க்கையில் வராம நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். நாங்க வட்டி எடுக்க மாட்டோம். பெரும்பாலும் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வட்டி எடுக்க மாட்டார்கள், லஞ்சம் எடுக்க மாட்டார்கள். ஆனா எல்லாருமே தொழில் செய்யறோம். அந்த சந்தேகமானத்தை கிளியர் பண்ணணும். அந்த சந்தேகத்தோட வச்சுக்கொண்டு பரவாயில்லைன்னு நாம செய்யறோம்டா அது ஹராமான வழியில் நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம். அந்த ஹராமான வழியில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய உடம்பு சதை, அது சொர்க்கம் போகாது, நரகம்தான் அதற்கு சரியான இடமாகும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹுத்பாவுடைய சந்தேகத்தோடு அதை நாங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த ஜும்மாவுடைய சுருக்கமாக நம்முடைய தொழில்ல என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு நம்முடைய வருமானத்துல சந்தேகமான விஷயங்கள் இது ஹராமா இருக்குமோ என்ற டவுட் இருக்கோ அதையெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு அதை உலமாக்கள் இடத்துல கேட்டு கிளியர் பண்ணி, அது உண்மையிலே ஹராமண்டா அதை விட்டுருவோம், அது பிரச்சனையே கிடையாது. இல்ல ஹலால் என்று அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அது உலமாக்கள் யாருன்றதுல மிச்சம் கவனமா இருக்கணும். நம்பிக்கையான விஷயம் உள்ள உலமாக்கள்கிட்ட சொல்லி நம்மட வேலை என்னண்டா இன்னும் 48 மௌலியை தேடுவோம். நம்ம எது வரைக்கும் அது ஹலால் என்று சொல்ற மௌலியை காணும் வரையும் தேடுவோம். இந்த நிலையை விட்டுட்டு நம்பிக்கையான மார்க்கத்தை நல்லா தெரிஞ்ச மௌலியமார்கிட்ட கேட்டு அவங்க சொல்ற அடிப்படையில இந்த ஹராத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.